கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமையுண்டாகட்டும். இந்த நாளிலும் நம்முடைய திட்டத்தின்படி ஆண்டவர் நமக்கு கொடுத்த தரிசனத்தின்படி யாரை இந்த நாளில் பயன்படுத்த வேண்டும் என்று சொல்லி யோசித்து கொண்டிருந்தேன். அந்த நேரத்தில் சகோதரி செல்விய ஆண்டவர் எனக்கு முன்பாக காண்பித்தார். ஏன்னா இதுக்கு முன்னால ஒரு தடவை தங்கச்சியை நான் கூப்பிட்டிருந்தேன். அந்த நேரத்தில் அவங்களுக்கு சுகரும் ப்ரெஷரும் அதிகமாகி ஆஸ்பத்திரியில் அட்மிட் ஆன சூழ்நிலையில் இருந்தபடியினால ஆண்டோடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்ள முடியலை. ஆனால் இன்னைக்கு கூப்பிட்ட உடனே அண்ணே வர்றேன்னு சொல்லி அர்ப்பணிச்சாங்க. செல்வியை குறித்து சொல்லணும்னு சொன்னா, சிவகாசியை பூர்வமாக கொண்ட மகள். தன்னுடைய வாழ்க்கையில பிறந்து வளர்ந்து கல்வியெல்லாம் கற்றது சிவகாசியில தான். அப்படிப்பட்ட சூழ்நிலையில இருக்கும்போது ஒரு 25 ஆண்டுகளுக்கு முன்பாக அண்ணன் அகஸ்டின் ஜெபக்குமார் அவருடைய கூடுகையானது சேம்பர் ஆஃப் காமர்ஸ்ல நடைபெற்றது. ஸ்ரீலிபுத்தூர் ரோட்ல அந்த நாள்ல இந்த சேம்பர் ஆஃப் காமர்ஸ் பில்டிங் ஒன்று உண்டு. அதுல தான் அந்த நாட்கள்ல மீட்டிங்லாம் நடக்கும். அந்த சேம்பர் ஆஃப் காமர்ஸ்ல மீட்டிங் நடக்கின்ற பொழுது தங்கச்சி செல்வி அந்த இடத்துல பார்ட்டிசிபேட் பண்ணி ஆண்டவருக்குன்னு சொல்லி தன்னை அர்ப்பணித்து ஊழியத்துக்குன்னு தன்னை அர்ப்பணிச்சாங்க. அந்த வேளையில அவருடைய கணவர் சகோதரன் ஆனந்தன், அவர் சென்னையில பிறந்து வளர்ந்த சகோதரன், வாலிபர் நாளிலேயே ஆண்டவருடைய அழைப்பை ஏற்று பீகாருக்கு சென்ற சகோதரனுக்கு மகளை நியமித்தபடினால் திருமணம் முடித்து பீகார் நோக்கி புறப்பட்டு சென்றாங்க. அந்த நாள்ல இருந்து இந்த நாள் வரை ஆண்டவர் கொடுத்த தரிசனத்தின்படி திட்டத்தின்படி தேவ பணிய செய்து கொண்டிருக்கிறாங்க. விசேஷமா இன்றைய நாளில அவங்க ஊழியம் செய்கிற பகுதி எங்க இருக்குன்னா, பீகாரின் வடபகுதி ஆகிய மதுபனி என்கின்ற இடத்துல ஆண்டோடைய பணியை செய்து கொண்டிருக்கிறாங்க. இந்த மதுபனி என்பது பழமையான ஒரு இடம். விசேஷமா மைத்திலி மொழி பேசக்கூடிய மக்கள் அந்த இடத்துல இருப்பாங்க. அவங்க கிட்ட போய் நின்னா நான் மைத்திலின்னு சொல்லி ரொம்ப ஸ்ட்ராங்கா பேசக்கூடிய மக்கள். ஆனா இந்த இடத்துல ஜெம்ஸ் மிஷனரிகளை அனுப்புவதற்கு முன்பாக மற்றொரு ஆர்கனைசேஷனானது அந்த இடத்துல தேவ பணியை செய்து பல வருடங்கள் அவங்க முயற்சி பண்ணாங்க. கனியற்ற பால்நிலம் என்று சொல்லி போட்டுட்டு அவங்க போயிட்டாங்க. அப்படிப்பட்ட சூழ்நிலையில ஜெம்ஸ் அந்த இடத்துல ஊழியர்களை அனுப்பின பொழுதோ ஆண்டவர் கரம் நம்ம மேல இருந்தது. தேவன் கொடுத்த தரிசனம் திட்டம் நிறைவேற அந்த இடத்துல ஊழியராக சகோதரன் குணசேகரன் முதல்ல அந்த இடத்துக்கு போனாங்க. பின்னால பார்க்கும்போது இது வளர்ந்தது, பெருகினது. இன்னைக்கு இந்த மைத்திலி மொழி பேசக்கூடிய மக்கள் மத்தியில ஒரு அருமையான ஆத்தும அறுவடையை கர்த்தர் கொடுத்து இந்த நாள்ல அநேக திருச்சபை, அநேக விசுவாசிகள் உண்டு. அதிலும் குறிப்பாக மைத்திலி மொழி பேசக்கூடிய பிராமண மக்கள் ஆண்டவருடைய அன்பை அறிந்து கொண்டு ஊழியர்களாக தங்களை அர்ப்பணித்து செயல்பட்டு கொண்டிருக்கிற அந்த இடத்துல சகோதரியும் அருமையான சகோதரன் ஆனந்தனும் ஊழியத்தினுடைய பொறுப்பா நின்று ஊழியர்களை வழி நடத்த, ஊழியர்களுக்கு ஆலோசனை கொடுக்க, சபை நிறுவுகின்ற பணி மற்ற காரியங்கள்ல இன்னைக்கு தலைமை தாங்கி எடுத்து நடத்துகிற பொறுப்புல இருக்கிறாங்க. அருமையான சகோதரி இன்னைக்கு நம்ம நடுவுல இருப்பது மிக்க மகிழ்ச்சியும். ஆண்டவருடைய வார்த்தைய சகோதரி செல்வி ஆனந்தன் அவங்க பகிர்ந்து கொள்ளும்படி அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். இணைந்திருக்கிற எல்லா சகோதரர்களுக்கும் சகோதரிகளுக்கும் இயேசு கிறிஸ்து நாமத்தில் உங்களுக்கு வாழ்த்துதலை சொல்லிக் கொள்கிறேன். அண்ணன் சொன்னது போல முன்னாடி ஒரு வாய்ப்பு கொடுத்தாங்க.
அந்த நேரம் என்னுடைய உடல்நிலை சரியில்லாத காரணத்தினாலே பங்கெடுக்க முடியாமல் போய்விட்டது. அதற்காக நான் மிகவும் வருந்தினேன். மிகவும் வருந்தினேன். மிஸ் பண்ணிட்டேனே! தேவனுடைய சித்தம் என்னன்னு தெரியலையேன்னு சொல்லிட்டு. ஆனா கர்த்தர் மறுபடியும் என்னை நினைவு கூர்ந்ததுனால, நான் கர்த்தரை ஸ்தோத்தரிக்கிறேன். ம் கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. அண்ணன் அ அருமையான இந்த ஒரு வாய்ப்பை இந்த நாட்களிலே அண்ணன் எனக்கு கொடுத்திருக்கிறதுனால, அண்ணனுக்கு நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். அண்ணன் வந்து சபை கட்டுமானம் பணியில ரொம்ப வைராக்கியம் நிறைந்த ஒரு மனுஷன். தேவனுடைய ஆலயத்த கட்டி எழுப்புவதில முன்னுக்கு நிற்கிற ஊழியக்காரர்களில் அவரும் ஒருவர். கர்த்தர் தாமே அவரோட குடும்பத்தையும், அண்ணனுடைய குடும்பத்தையும், பிள்ளைகளையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளில இந்த மீட்டிங்ல கூடி வந்திருக்கிற எல்லோரையும் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. கர்த்தர் நம்மோடு கூட பேசுவாராக. என்னுடைய பேர் செல்வி ஆனந்தன். என்னுடைய ஹஸ்பண்ட் அண்ணன் சொன்னது போல என்னுடைய ஹஸ்பண்ட் சென்னை சேர்ந்தவர். என்னுடைய சிவகாசி பக்கத்துல திருத்தங்கள் என்று சொல்லுகிறதான அந்த ஒரு சின்ன ஒரு ஊர்ல இருந்து கர்த்தர் என்னை அழைத்திருக்கிறார். மிகவும் அற்புதமாக தேவன் என்னை இந்த ஊழியத்திற்கு என்று என்னை அழைத்திருக்கிறார். தகுதியில்லாத என்னை கர்த்தர் சேற்றில் இருந்து என்னை தூக்கி எடுத்து இந்த ஊழியத்திற்கு உண்மையும் உத்தமம் உள்ளவள் என்று என்னை தெரிந்து கொண்டபடினாலே நான் கர்த்தரை ஸ்தோத்தரிக்கிறேன். கடந்த கிட்டத்தட்ட 96ல நான் திருமணமாகி இங்க பீகாருக்கு வந்தேன். பாஷையே தெரியாம வந்தேன். கர்த்தர் அந்த பாஷையும் கற்றுக் கொடுத்தார். ஊழியத்துல மட்டுமாய் எத்தனையோ பாடுகள், பிரச்சனைகள் வந்தாலும் கர்த்தர் எங்களோடு இருந்து ஒரு தாயை போல, ஒரு தகப்பனை போல எங்களை அரவணைத்து இந்த ஊழியத்தை ஆசீர்வதித்து கொடுத்திருக்கிறார். கடந்த சில வருடங்களாக நான் சுகரினால பிபினால பாதிக்கப்பட்டாலும் இந்த ஒரு வருடமாக இந்த இன்னும் அதிகமாக பாதிக்கப்பட்டு என்னுடைய கணவருக்கும் ஸ்டோன் ஆயிட்டுது, கால் பிளாடர் ஸ்டோன். அந்த காரியத்திலையும் மிகுந்த பிரச்சனையை எதிர்கொள்ள வேண்டியிருந்தது. ஆனாலும் தேவன் எங்களோட இருந்து ஒரு குறைவும் இல்லாமல் எல்லா தேவைகளையும் சந்தித்து அவருக்கு நல்லபடியாக ஆபரேஷன் செய்து மறுபடியுமாய் ஊழியத்திலே ஒரு வாலிபனை போல கடந்து செல்ல தேவன் பலன் கொடுத்திருக்கிறார். எனக்கும் பிபி அதிகமா இருக்குது. என்னோட கிட்னி ப்ராப்ளம் கூட ஸ்லைட்டா கிரியாட்டின்ஸ் சீரம் இருக்குது என்று டாக்டர் சொல்லியிருக்கிறார்கள். ஆனாலும் அந்த காரியத்திலையும் தேவன் என்னோட இருந்து ஒவ்வொரு நாளும் புது பலனை கொடுத்து அவருடைய ஊழியத்தை செய்ய கர்த்தர் எங்களை வழி நடத்தி வருகிறார். என்னுடைய ஊழியத்தை மதுபனியில கிட்டத்தட்ட 29 வருடங்களாக ஜெம்ஸ்ல இணைந்து ஊழியம் செய்ய கர்த்தர் உதவி செய்து வருகிறார். இதே மதுபனியில இதற்கு முன்பதாக நாங்கள் கிட்டத்தட்ட ஒரு 10 வருடம் ஊழியம் செய்திருக்கிறோம். அதற்கப்புறம் நாங்க டிரான்ஸ்பர் ஆகி அந்த அண்ணன் இருக்கிறதான நம்மளுடைய பெரிய அண்ணன் அகஸ்டின் ஜெபக்குமார் அண்ணன் இருக்கிறதான அந்த டிஸ்ட்ரிக்ட்ல போய் கிட்டத்தட்ட 14 வருடங்கள் ஊழியம் செய்ய கர்த்தர் உதவி செய்தார். மறுபடியுமாக இந்த முன்னாடி நாங்க ஊழியம் செய்த அதே இந்த மதுபனி இடத்திற்கு திரும்ப வந்து ஊழியத்திலே இணையும்படியாக கர்த்தர் எங்களுக்கு பெரிய பலனை கொடுத்திருக்கிறார். நாங்கள் முன்னாடி ஊழியம் செய்ததுனால இந்த இடம் வந்தது உடனே எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாயிட்டு மைத்திலி ஜோன் இதுல ஊழியம் செய்ய கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்திருக்கிறார். கிட்டத்தட்ட நம்முடைய ஜோன்ல 35 ஊழியக்காரர்கள் குடும்பங்கள் இணைந்து 35ல இருந்து 37 ஊழியக்காரர்கள் இணைந்து ஊழியம் செய்து கொண்டிருக்கிறார்கள். 5 டிஸ்ட்ரிக்ட்ல நம்முடைய ஊழியம் நடக்கிறது. மதுபனி, தர்பங்கா, சீதாமடி, சுப்போல், சியோகர் இப்படிப்பட்டதான 5 டிஸ்ட்ரிக்ட்ல நம்முடைய ஊழியம் நடந்து கொண்டிருக்கிறது. பலவிதமான ஊழியங்களை செய்து கொண்டிருக்கிறோம். சிறு பிள்ளைகள் ஊழியம், வாலிபர்கள் ஊழியம், பெண்கள் ஊழியம், இந்த மாதிரி காரியங்களை சில ஸ்ட்ராட்டஜிகளையும் நாங்கள் உருவாக்கி இருக்கிறோம். இந்த மக்களை எப்படி நம்ம ரீச் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு தெரிந்தது போல பிஜேபி ஆர்எஸ்எஸ் காரங்களையும் ஆர்எஸ் காரர்களும் நம்ம மேல கண்ணு வச்சுட்டு தான் இருக்கிறாங்க. ஆனாலும் கர்த்தர் எங்களை பாதுகாத்து வருகிறார்.
உம் இந்த லதனியா அப்படின்ற ஒரு ஃபீல்டு அண்ணனுக்கு தெரியும். லதனியான்றது வந்து நேபாள் பார்டர்ல இருக்குது. அந்த சபை வந்து நேபாள் பார்டர்ல இருக்கிறதுனால அங்கேயும் சில டிஸ்டர்பன்சஸ் பண்ணிட்டு இருக்கிறாங்க. நீங்க அடிக்கடி ப்ரோக்ராம் நடத்துறீங்க, யார் யாரெல்லாம் வர்றா அந்த சர்ச்சுக்கு அப்படின்னு கடந்த வாரத்துல நேம் லிஸ்ட்லாம் வாங்கிட்டு போயிருக்கிறாங்க. ஆனாலும் அங்க இருக்கிற சகோதரர் மிகவும் தைரியமாக, சகோதரர் ராபர்ட் என்பவர் மிகவும் தைரியமாக இருந்து அந்த ஊழியத்தை செய்து கொண்டிருக்கிறார். இன்னும் நம்மளுடைய ஜோன்ல பாபுபரகி அப்படின்ற இடத்துல நம்ம ஒரு புதிதாக சபை கட்டி இருக்கிறோம். அதனுடைய அது கர்த்தருடைய நாமத்திற்கென்று அர்ப்பணிக்கப்பட உள்ளது. அந்த காரியத்திற்காக இன்னும் டேட் ஃபிக்ஸ் பண்ணப்படவில்லை. அந்த டேட் ஃபிக்ஸ் பண்ணவும், அதை சீக்கிரமாக அது அர்ப்பணிக்கப்படவும் நீங்கள் எல்லாரும் ஜெபித்துக் கொள்ளுங்கள். ஜஞ்சார்பூர் என்கிறதான நம்மளுடைய ஒரு பணித்தளம் ஒன்று இருக்கிறது. அந்த பணித்தளத்திலே ஊழியருக்கென்று ஒரு வீடு, அந்த சபையை ஒட்டி வீடு கட்டி இருக்கிறோம். அந்த காரியமும் முடிவடைந்து விட்டது. அதையும் கர்த்தருக்கென்று அர்ப்பணிக்கப்பட உள்ளது. அந்த காரியத்திற்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள். நாங்க மேக்சிமம் இந்த ஏரியால வந்து அதாவது வேதத்துல சொல்லியிருக்கிறது, ஜீவனுள்ள தேவனை ஆவியோடும் ஆத்துமாவோடும் உண்மையோடும் நம்ம எந்த இடத்துலயும் நம்ம ஆராதிக்கலாம் அப்படின்னு வசனம் சொல்லுது. இந்த ஏரியா பொறுத்தளவு உங்களுக்கு தெரியும், நார்த் சைடை பத்தி தெரியும். இங்க வந்து வாடகை வீட்டுல இருக்கிறவங்களுக்கு எவ்வளோ காரியங்களை ஃபேஸ் பண்றாங்க. ஒரு ஒரு ஊழியர் ஒரு சொந்தமா நம்மளுடைய சபை இல்லைன்னா ஒரு வருஷத்துல கிட்டத்தட்ட 5 to 10 வீடு டிரான்ஸ்ஃபர் ஆக வேண்டியது இருக்குது. அது சபை, ஏன்னா நிறைய மக்கள் வருவாங்க. திறந்த வாசலை கர்த்தர் எங்க ஏரியால கொடுத்திருக்கிறாரு. நிறைய மக்கள் வர்றாங்க, ஜெபிக்கிறாங்க, பிசாசு ஓடுது, அற்புதங்கள் நடக்குது, அடையாளங்கள் நடக்குது. ஆனா அந்த வீட்டு ஓனரு, நீங்க விரட்டுற பிசாசெல்லாம் எங்க வீட்டுக்குள்ள வந்துரும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க வீடனை காலி பண்ணுங்க. மற்றவங்களுக்கு நன்மை கிடைக்கிறதே அப்படின்னு நினைக்கிறவங்க ரொம்ப கம்மி. நீங்க உடனே வீடை காலி பண்ணுங்க அப்படின்னு சொல்லிடுவாங்க, ஈஸியா சொல்லிடுவாங்க. ஆனா நம்மளுடைய மக்களும் உடனே அதை மறுபடியும் காலி செய்து, அவர்கள் உண்மையிலே நம்முடைய ஊழியக்காரர்கள் உண்மையிலே பாராட்ட வேண்டிய விஷயம். ஒவ்வொரு ஊழியர்களும் அர்ப்பணிக்கப்பட்டு மிகுந்த தியாகத்தோடு கூட கர்த்தருக்காக எதையும் எந்த நேரத்திலும் செய்ய எங்களுடைய ஊழியர்கள் ஆயத்தமாக இருக்கிறார்கள். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமைப்படுவதாக. ஒரு சின்ன சாட்சி நான் சொல்ல விரும்புறேன். கெவட்டி ரன்வே, தர்பங்கா ஜில்லா அதுல காணப்படுகிறது. கெவட்டி ரன்வே என்றதான ஒரு ஃபீல்டு. அங்க ஊழியர் செய்கிற ஒருவர் கிட்டத்தட்ட 15 வருடங்களாக ஊழியர் செய்கிறார். கொஞ்சம் வயதானவர் கூட. ஆனாலும் அந்த வாலிபனை போல நல்லா பாட்டு பாடுறது, ஓடுறது, உழைக்கிறது, ஜெபிக்கிறது எல்லாமே இருந்துச்சு. அவருக்கு மனசுல ஒரு வருத்தம் இருந்தது. நான் எங்க போனாலும் நான் ஊழியம் செஞ்சு காலி பண்ணி போய்க்கிட்டே இருக்கிறேன். நான் கர்த்தருக்கென்று ஒரு சபையை கட்டலையே அப்படின்னு சொல்லிட்டு அவர் ரொம்ப வருத்தப்பட்டு எங்கள் லீடர்ஸுங்களை எல்லாம் பார்க்கும் பொழுது, நான் ரொம்ப வருத்தமா இருக்கிறேன், நான் ரொம்ப வருத்தமா இருக்கிறேன். கர்த்தருக்கென்று நான் இன்னும் ஒரு ஆலயத்தை கட்டவில்லையே அப்படின்னு ரொம்ப வருத்தப்பட்டுட்டு இருந்தாரு. அப்ப கர்த்தர் அதை வாய்க்க பண்ணுவாரு உங்களுக்கு அப்படின்னு சொல்லி நாங்க வந்து ஜெபிச்சுட்டு இருந்தோம். இந்த இடத்துக்கு வந்து கிட்டத்தட்ட எங்களுக்கு இன்னும் 1 வருஷம் முடிஞ்சிட்டு. 1 வருஷம் முடிஞ்சு 2, 3 மாதங்கள் ஆகிறது. அப்ப நாங்கள் ஜெபித்து கொண்டிருந்த பொழுது எங்களுடைய மைத்திலி ஒன் எல்லா எங்கள் ஜோனல் உள்ள, எங்கள் மண்டலத்தில் உள்ள அத்தனை ஊழியக்காரர்களும், ஏன் இதை நாம் இந்த காரியத்திற்கு ஸ்டெப் எடுக்க கூடாது அப்படி சொல்லி எங்களுடைய ஊழியர்கள் எல்லாம் நாங்க இவ்வளவு காசு தரேன்னு சொல்லி அவங்க வாக்குத்தத்தம் பண்ணி கிட்டத்தட்ட 9,00,000 9,60,000 கிட்ட எங்களுடைய ஊழியக்காரர்களே மிகுந்த தியாகத்தோடு கூட, அவரிடத்தில் ஏதாவது நகைகள் இருந்தால் கூட அதையும் விற்று அவருடைய சேமிப்பிலிருந்து அதையும் எடுத்து அதை எங்களுடைய லீடர், எங்களுடைய பெஞ்சமின் பிராங்க்லின் நார்டன், அவர் தான் இப்பொழுது எங்களுடைய ரீஜனல் டைரக்டராக இருக்கிறார். அவர் கையிலே கொடுத்து, அண்ணன் எப்படியாயிலும் இந்த கெவட்டின்ற இடத்துல பிசாசனுடைய தொல்லை இருக்கிறது, தடைகள் இருக்கிறது. அவர் எத்தனையோ வீடு மாத்திட்டாரு. அங்க ஊழியர் நீங்க சபையை கட்டித்தாங்க எப்படி எங்களுக்குன்னு சொல்லிட்டு அதை நாங்க எல்லாம் போட்டு கொடுத்தோம். மீதி காசு கிட்டத்தட்ட 12,00,000 மேல அதை போட்டு அந்த ஒரு பெரிய போராட்டம் அந்த லேண்டை வாங்குறதுக்கு. ஒரு பெரிய போராட்டத்தையும் கடந்த வாரத்துல அதை கர்த்தருக்கென்று அதை ரெஜிஸ்டர் பண்ணும்படியாக தேவன் ஒரு பெரிய அற்புதத்தை செய்திருக்கிறார். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக.
இந்த காரியங்களுக்காக அதுல மறுபடியும் ஒரு ஆலயம் கட்டப்பட வேண்டி இருக்கிறது. உண்மையிலேயே நான் நினைத்தேன், இந்த லேண்ட் வாங்குறதுக்கு இவ்வளவு போராட்டம் இருக்குதே, அந்த இடத்துல சபையை இப்படி கட்டப் போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு, அது நம்முடைய பார்வைக்கு இது ஒரு அற்பமான அந்த ஒரு கடினமான ஒரு காரியமா இருக்கலாம். ஆனா தேவனுடைய பார்வைக்கு இம்மட்டுமா நடத்தின கர்த்தர் அதையும் சந்திக்க அவர் வல்லமையுள்ளவராய் இருக்கிறார். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. அதே போல இந்த கொரிகாவ்ல ஒரு நம்மளுடைய நம்முடைய பள்ளி கேம்பஸ்ல இப்பொழுது அந்த பெஞ்சமின் அண்ணன் இருக்கிற அந்த இடத்துல ஒரு பேஸ்மெண்ட்டோட சேர்ந்து ஒரு லேண்ட்ல வந்து சபையை நம்ம வந்து கட்டலாம், அந்த இடத்துல ஒரு ஆக்சன் சென்டர் கட்டலாம் அப்படின்னு பேஸ்மெண்ட் அண்ணன் ஜபானி வந்து ஸ்பான்சர் எடுத்து போட்டு கொடுத்துருக்குறாங்க. அதை சொல்லிட்டாங்க அண்ணன்ட்ட, நீ தான்பா அதை கட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு. அண்ணனுக்கு ரொம்ப சந்தோஷம். பரவாயில்ல, கர்த்தர் இந்த காரியத்திற்காக அண்ணன் அப்படி சொன்ன பொழுது நான் என்னால முடியாது, நீதான் இந்த காரியத்தை செய்ய வேண்டும் அப்படின்னு சொல்லி சொன்ன உடனே அண்ணன் வந்து என் மனதுல துக்கம் ஏற்படவில்லை. ஆனா நான் மிகுந்த சந்தோஷமா இருக்கிறேன். கர்த்தர் எனக்காக எல்லாவற்றையும் செய்ய போகிறார் என்று மீட்டிங்ல பகிர்ந்து கொண்ட அந்த காரியத்திற்காகவும் நீங்கள் ஜெபித்துக் கொள்ளுங்கள். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த நாள் என்னுடைய ஹெல்த்துக்காகவும் தயவு செய்து நீங்கள் யாவரும் ஜெபித்துக் கொள்ளுங்க. எனக்கு 2 பெண் பிள்ளைகள் இருக்கிறார்கள். ஒரு பொண்ணு யூபியில வந்து ஒரு மிஷன் ஹாஸ்பிட்டல்ல பிசியோதெரபிஸ்டா அவங்க கர்த்தருக்காக ஊழியம் செய்கிறாள். எங்களுடைய ஊழியத்திற்காகவும் அந்த பிள்ளை சப்போர்ட்டிவா இருக்கிறான். உண்மையிலே சிறு வயதிலிருந்தே அவளை எங்களை விட்டு பிரிந்திருந்தாலும் கர்த்தர் அவளை கற்பித்து அவளை போதித்து மட்டுமே ஊழியத்தில் நிலைநிறுத்தியிருக்கிறார். 2வது பொண்ணு சித்தூர்ல அப்பல்லோ யூனிவர்சிட்டியில பிஎஸ்சி சைக்காலஜி ஃபர்ஸ்ட் இயர் ஜாயின் பண்ணி இப்பொழுது ஒரு செமஸ்டர் முடிந்திருக்கிறது. என்னுடைய 2 மகளுக்காகவும் அவள் ஆவிக்குரிய ஜீவியத்தில் வளர்க்கப்படும், தேவ ராஜ்யத்திற்கு அவள் பங்குள்ளவளாக இருக்கணும், தேவ ராஜ்யத்திற்கு அவள் முன்னாடி நிற்கணும். இந்த காரியத்திற்காக ஜெபிக்கும்படியாக உங்களை தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். இந்த நாளில கூட ஒரு டாபிக் வைத்து தேவ வசனத்தை நாம வந்து பார்க்கலாம். நாளில நான் எந்த காரியத்திற்காக நான் பகிர்ந்து கொள்ள வேண்டும் ஆண்டவரேன்னு சொல்லிட்டு நான் ஜெபித்த பொழுது கர்த்தர் ஒரு காரியத்தை முன்னாடி நிறுத்தினாரு. அது என்னன்னா, கர்த்தரின் கண்கள், ஐஸ் ஆஃப் காட். கர்த்தரின் கண்கள் எப்படிப்பட்ட கண்கள் அப்படி சொல்லிட்டு நம்ம ஒரு பாட்டு கூட இருக்குது. அந்த பாட்டு எனக்கு இப்ப ஞாபகம் வரல. உம் அழகான கண்கள் என்னை கண்டதாலே அப்படின்னு ஒரு பாட்டு. இது ஃபேமஸான பாட்டு. நம்ம எல்லாருக்கும் அது தெரிந்த பாட்டு கூட. முடிதனென்று நினைத்த என்னை அப்படின்னு வரும். அது எனக்கு சரியா தெரியல. எனக்கு இங்க இருக்கிறதுனால தமிழ் சாங் வந்து அதை கேட்கும் பொழுது ரொம்ப மிகவும் அருமையான ஒரு அந்த பாடல் எனக்கு ஞாபகம் வந்தது. கர்த்தரின் கண்களை குறித்து நம்முடைய வேதத்துல என்ன சொல்லப்பட்டிருக்குது என்றால், நம்ம உபாகமம் 1வது அதிகாரம் 12வது வசனத்துல சொல்லப்பட்டிருக்குது. கர்த்தருடைய கண்கள் எப்படிப்பட்ட கண்கள் சொல்லிட்டு, அது உன் தேவனாகிய கர்த்தர் விசாரிக்கிற தேசம், வருஷத்தின் துவக்கம் முதல் வருஷத்தின் முடிவு மட்டும் எப்பொழுதும் உன் தேவனாகிய கர்த்தரின் கண்கள் அதன் மேல் வைக்கப்பட்டிருக்கும். நம்மளுடைய தேவனுடைய கண்கள் ஒரு தேசத்தின் மேல நோக்கமா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு, நம்முடைய கண்கள் எதை காண்கிறது அப்படின்னு நம்ம பார்க்கும் பொழுது, அவருடைய கண்கள் ஒரு பெரிய தேசத்தின் மேலே நோக்கமா இருக்குது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. உபாகமம் 1வது அதிகாரம் 12வது வசனத்துல. இன்னொரு வசனத்துல என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா, 1 ராஜாக்கள் 9வது அதிகாரம் 3வது வசனத்துல இப்படி சொல்லப்பட்டிருக்கிறது. 1 ராஜாக்கள் 9வது அதிகாரம் 3வது வசனத்துல, கர்த்தர் அவனை நோக்கி, இந்த அவனின்ற இடத்துல இருந்து அங்க யாருன்னா கர்த்தர் சாலமோனை நோக்கி, நீ என் சமூகத்தில் செய்த உன் விண்ணப்பத்தையும் உன் வேண்டுதலையும் கேட்டேன். உன்னுடைய கர்த்தர் விண்ணப்பத்தை கேட்கிறவர், வேண்டுதலை கேட்கிறவர். நீ கட்டின இந்த ஆலயத்தில் என் நாமம் என்றைக்கும் விளங்கத்தக்கதாக அதை பரிசுத்தமாக்கினேன். என் கண்களும் என் இருதயமும் என்னாலும் அங்கே இருக்கும். நம்மளுடைய தேவன் தேசத்தை கண்ணோக்குகிறவர். அதே நேரத்துல அவருடைய கண்கள் எங்க இருக்கிறதா, அவருடைய ஒவ்வொரு ஆலயத்திலும் இருக்கிறது. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. 2வது நாளாகமம்
16வது அதிகாரம் 9வது வசனத்துல சொல்லப்பட்டிருக்கிறது. அவர் எதை காண்கிறாராம்? தம்மை பற்றி உத்தம இருதயத்தோடு இருக்கிறவர்களுக்கு தம்முடைய வல்லமையை விளங்க பண்ணும்படி கர்த்தருடைய கண்கள் பூமி எங்கும் உலாவிக் கொண்டிருக்கிறது. கர்த்தருடைய கண்கள் ஒரு தேசத்தின் மேல இருக்கிறது. நம்முடைய ஆலயத்தின் மேல இருக்கிறது. அவருடைய கர்த்தருடைய கண்கள் அதே நேரத்துல பூமி எங்கும் உலாவி கொண்டிருக்கிறது என்று நாம் பார்க்கிறோம். பூமி எங்கும் உலாவி கொண்டிருக்கிறது தேவனுடைய கண்கள். தேவனுடைய கண்களுக்கு மறைவான காரியம் ஒன்றுமே இல்லை. சங்கீதம் 94:9 காதை உண்டாக்கினவர் கேளாரோ, கண்ணை உருவாக்கினவர் காணாரோ. நம்முடைய காதுகளையும் கண்ணை உருவாக்கினவர் அவர் கேட்கவும் செய்வாரு, பார்க்கவும் செய்வார். யோபு 10வது அதிகாரம் 4வது வசனத்திலே, மாம்ச கண்கள் உமக்கு உண்டோ, மனுஷன் பார்க்கிற பிரகாரமாய் பார்க்கிறீரோ. மாம்ச கண்கள் உமக்கு உண்டோ, மனுஷன் பார்க்கிற பிரகாரமாய் பார்க்கிறீரோ. இங்கே தேவனுடைய கண்கள் மாம்ச கண்கள் அல்ல. நம்முடைய மாம்ச கண்கள் வேறு, தேவனுடைய கண்கள் வேறு. நாம ஒவ்வொருத்தரையும் பார்க்கும் போது அவங்களுடைய உருவத்தை பார்க்கிறோம். அவங்க உள்ளான இருதயத்தை நம்மளால பார்க்க முடியாது. அவங்க உள்ளான இருதயத்தை நம்ம எப்ப பார்க்கிறோம் அப்படின்னா, அவங்களுடைய பேச்சு, அவருடைய காரியங்கள், நடக்கைகள் எல்லாவற்றையும் பார்த்து நாம் அதை கணிக்கிறோம். ஓ, இவர் இப்படிப்பட்டவரு, அவர் இப்படிப்பட்டவரு அப்படின்னு கணிக்கிறோம், ஜட்ஜ் பண்றோம். சீக்கிரமா எல்லாரையும் நம்ம என்ன செஞ்சிடறோம்? ஜட்ஜு பண்ணிடுறோம். நம்ம யாரையும் நிதானமா ஜட்ஜி பண்றது இல்லை. டக்குன்னு ஜட்ஜ் பண்ணி இவர் இப்படிதான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பேசிடுறோம். சங்கீதம் 11வது அதிகாரத்துல 4-5 வசனத்துல என்ன சொல்லியிருக்கிற அப்படின்னா, கர்த்தர் தம்முடைய பரிசுத்த ஆலயத்தில் இருக்கிறார், கர்த்தருடைய சிங்காசனம் பரலோகத்தில் இருக்கிறது, அவருடைய கண்கள் மனு புத்திரரை பார்க்கின்றன, அவருடைய இமைகள் அவர்களை சோதித்தருகின்றன. கர்த்தர் நீதிமானை சோதித்தருகிறார், துன்மார்க்கனையும் கொடுமையில் பிரியமுள்ளவனையும் அவருடைய உள்ளம் என்ன செய்கிறதா? வெறுக்கிறது என்று சங்கீதம் 11வது அதிகாரம் 4-5 வசனத்துல நம்ம பார்க்கிறோம். கர்த்தர் எங்க இருக்கிறாரா? கர்த்தர் தம்முடைய பரிசுத்த ஆலயத்தில் இருக்கிறார். அவருடைய சிங்காசனம் பரலோகத்துல இருந்தாலும் அவர் கண்ணு எங்க இருக்குது? மனு புத்திரரை பார்த்து கொண்டிருக்கிறது. இன்னொரு வசனத்துக்குள்ள பார்க்கலாம். சகரியா 4:10 சொல்லியிருக்குது, அற்பமான ஆரம்பத்தினால யார் அசட்டை பண்ணலாம்? பூமி எங்கும் சுற்றி பார்க்கிறவைகளாகி கர்த்தருடைய 7 கண்களும் சிறுபாபேலின் கையில் இருக்கிற தூக்குநிலை சந்தோஷமாய் பார்க்கிறது. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகாது. அவருடைய கண்கள், பார்க்கிற கண்கள் எப்ப சந்தோஷப்படுதான்? அந்த செருபாபேலின் தூக்கு நூலை பார்க்கும் பொழுது. ஒரு சில காரியங்களை அவருடைய கண்கள் சோதி தருகிறது. துன்மார்க்கனையும் நீதிமானையும் சோதி தருகிற கண்கள். அவரு கொடுமையில பிரியமில்லாதவர், அதை கர்த்தர் வெறுக்கிறார். ஆனா எந்த காரியத்தை பார்த்து அவர் சந்தோஷப்படுறாராம்? செருபாபேலின் கையில் இருக்கிற தூக்கு நூலை சந்தோஷமாய் பார்க்கிறது. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. நம்மை காண்கிற கர்த்தர் நாம் செய்கிற எந்த காரியத்தை குறித்து அவர் சந்தோஷப்படுறாராம்? உலகத்துல நிறைய காரியங்களை நம்ம செய்யறோம், நிறைய நன்மைகள் செய்யறோம், எல்லா காரியத்தையும் செய்யறோம். ஆனா எந்த காரியத்தை பார்த்து யாருக்காவது சாரி இல்லைன்னா சாரி கொடுக்குறோம், சாப்பாடு இல்லைன்னா சாப்பாடு கொடுக்குறோம், இல்ல கீழே விழுந்துட்டாங்கன்னா அவங்கள தூக்கி விடுறோம், இல்ல அவங்க ஒரு பெரிய ஒரு கஷ்டத்துல இருக்கிறாங்கன்னா அவங்களுக்கு ஜெபிக்கிறோம். சந்தோஷமான விஷயம். ஆனா அவருடைய கண்கள் பிரியமா பார்க்கிற ஒரு காரியம் என்னன்னா, அந்த சிறுபாவியின் தூக்கு நூலை பார்க்கும் பொழுது அவர் சந்தோஷப்படுகிறாராம். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. தேவனுடைய ஆலயத்தை கட்டுகிறவர் மேல கர்த்தர் எவ்வளவு பிரியமா இருக்கிறாரு பார். கர்த்தருக்கு பிரியமானவர்கள் தேவனுடைய ஆலயத்தை என்ன செய்வாங்க? கட்டுவாங்க.
தாவீதை கர்த்தர் தமக்கு பிரியமானவனாக இஸ்ரவேலின் மேல ராஜாவாக அவர் தெரிந்து கொண்டார். அந்த தாவீது என்ன செய்யறாரு, நான் நல்ல வீட்டுல குடியிருக்கிறேனே, கர்த்தருக்காக ஒரு வீட்டை கட்டணுமேன்னு சொல்லிட்டு அவர் போனப்ப அவர் சொல்றாரு, மகனே நீ கட்ட மாட்டாயா, உன் பையன் தான் கட்டுவான், சாலமோன் கட்டுவான். நம்மளா இருந்தா நல்ல வேலை ஆண்டவரே, நான் ஆசைப்பட்டேன், நீங்க வேணான்றீங்க, பிரச்சனை இல்லைன்னு சொல்லிட்டு போயிடுவோம். ஆனா அந்த தாவீது என்ன சொல்றாரு, சும்மா இருக்கல, சும்மா இருக்கல, என் பையன் இள வயது உள்ளவனா இருக்கிறானே, அவன் வந்து தேவனுடைய ஆலயத்தை கட்டணும்னு சொல்லிட்டு அவன் யுத்தங்களின் மேல யுத்தங்கள் நடப்பித்து தன்னுடைய ஜீவனை ஒரு பொருட்டாக எண்ணாதபடிக்கு அந்த வயதான காலத்திலையும் கர்த்தருடைய ஆலயத்தை கட்டுவதற்கு பொன்னையும் வெண்கலத்தையும் மரங்களையும் அவன் இரும்பையும் இரும்பை மணலத்தனையாக அவ்வளவாக அவன் கர்த்தருக்கென்று சேமித்து வைத்தான். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாது. அதனாலதான் ஆண்டவர் சொன்னார், தாவீது எனக்கு பிரியமானவன் சொல்லி ஆண்டவர் சொன்னார். அவனுக்கு வாய்ப்பு தரப்படாவிட்டாலும் நம்மளுடைய தேவைகள் இந்த நாளில அதிகமான தேவைகள் இருக்கிறது. நம்முடைய தனிப்பட்ட விதமான தேவைகள் ஆயிரமான தேவைகள் என்று சொல்லலாம். அந்த தேவைக்கு ஒரு எல்லையே இல்லை. ஒரு தேவை முடிந்தா இன்னொரு தேவை இருக்கிறது. பிள்ளைகள் வீடு கட்டணும், பிள்ளைகளுடைய வருங்காலங்கள், படிப்பு காரியங்கள், திருமண காரியங்கள், எத்தனையோ காரியங்கள் இருக்கிறது, எத்தனையோ காரியங்கள். ஆனா கர்த்தர் நம்ம வந்து அந்த ஆலயத்தை கட்டுறதுக்கு அவன் சேர்த்து வச்சு கொடுக்கும்போது, அந்த சாலமன் அந்த ஆலயத்தை வந்து தாவீதுக்கு ஒரு வாக்குத்தத்தம் பண்றாரு. நீ என் வீட்டை கட்டுன, நான் உன் வீட்டை கட்டுவேன்னு சொல்லி அவர் வாக்கு பண்றாரு. எப்படி வாக்கு பண்றாரு, அந்த உன்னுடைய சந்தானத்தின் மேல, உன்னுடைய வம்சாவளியில உன் விளக்கு அணையாது இருக்கும். அந்த ராஜ்யத்துல சிங்காசனோட பையன் என்னுடைய சத்தத்தின்படி நடந்தா அவனுடைய சிங்காசனம் எந்தெந்தைக்கும் நான் நிலைக்க பண்ணுவேன்னு சொல்லிட்டு ஆண்டவர் அப்படி ஒரு ஞானத்தை கொடுத்து நிதானிக்கிற தேவனாக அவர் சாலமனுடைய ஜெபத்தையும் அவர் நிதானிக்கிறார். அவன் எப்படி ஜெபிக்கிறான்னு சொல்லி நிதானிக்கிறார். உனக்கு என்ன வேணும்னு கேட்கிறார். அவர் சொல்றான், எனக்கு ஆண்டவரே, நான் சிறு வயதுள்ளவனா இருக்கிற ஜனங்களை நியாயந்திருக்கும்படியாக எனக்கு என்ன செய்யுங்க, எனக்கு ஞானத்தை கொடுங்க. அப்ப நிதானிக்கிறார். நிதானிச்சு அவனுக்கு அந்த ஞானத்தை கர்த்தர் கொடுக்கிறார். நீ பொன்னையும் ஐஸ்வர்யத்தையும் உன்னுடைய ஆயுசையும் உன்னுடைய எதினுடைய தலையும் கேட்காதபடிக்கு நீ ஞானத்தை கேட்டதுனால உனக்கு முன்னாடி உனக்கு பின்னாடி எந்த ராஜா கிட்ட இப்படி ஒரு ஞானம் இருக்கவே இருக்காது சொல்லி கொடுத்து நிதானி தருந்து கர்த்தர் கொடுக்கிறார். கர்த்தர் நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. கர்த்தருடைய நிதானிப்பு வித்தியாசமான நிதானிப்பு. சாமுவேல் பார்க்கிறார், ஆண்டவர் சொல்றார் சாமுவேலை போய் நீ தாவீதை என்ன பண்ணு, அபிஷேகம் பண்ணு சொல்ற. இங்க போய் சாமுவேல் கேட்கிறார், இவனா இருப்பானோ, இவனை அபிஷேகம் பண்ணணும்னு நினைக்கிறாரோ அப்படின்னு கெஸ் பண்றான். ஒவ்வொருத்தரா கடந்து போக பண்றான். ஈசாய், இதான் என் பையன், மூத்த பையன், அடுத்த பையன் அப்படின்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட 6 பையங்க, 7வது பையன் தாவீது. கண்டுக்கவே இல்லை. அவனுடைய ஒரு ஆடு மேய்க்கிற ஒரு மனுஷனா இருந்தான். அதனால அதை வந்து பெருசாவே அவர் எடுத்துக்கல. ஆனா அந்த ஆடு மேய்க்கிற இடத்துல தாவீது எப்படிப்பட்டவனா இருந்தானா, கர்த்தருடைய கண்கள் கண்டது. அவரு சொல்றாரு, சாமுவேலை பார்த்து சாமுவேல் டவுட் பண்றாரு, இவனா இருப்பானோ. அப்ப ஆண்டவர் சொல்றாரு, சாமுவேலே, நீ இவனுடைய முகத்தையும் இவனுடைய சரீர வளர்ச்சியும் பார்க்க வேண்டாம், நான் இவனை புறக்கணித்தேன். மனுஷன் பார்க்கிறபடி நான் பாரு, மனுஷன் முகத்தை பார்ப்பான், கர்த்தரோ இருதயத்தை பார்க்கிறவராயிருக்கிறார். கர்த்தரோ நம்மளுடைய இருதயத்தை பார்க்கிறவராயிருக்கிறார். நம்முடைய வாயில சொல் பிறவாததற்கு முன்னதாகவே தேவன் என்ன செய்கிறாராம், நம்முடைய இருதயத்துல என்ன இருக்கிறது அவர் தெரிந்திருக்கிறார். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. அவர் சொல்றார், நான் இருதயத்தை காண்கிற தேவன். யோபு குறித்து கர்த்தர் சாட்சி கொடுக்கிறார். மோசையை குறித்து கர்த்தர் சாட்சி கொடுக்கிறார். மோசை குறித்து என்ன சாட்சி கொடுக்கிறார், லேவியராகவும் 26 சாரி மன்னிக்கவும், அவர் மோசை குறித்து எப்படியா சாட்சி கொடுக்கிறார், என்னாகும் 12 அதிகாரம் 7வது என் தாசனாகிய மோசையோ அப்படிப்பட்டவன் அல்ல. யார்கிட்ட சொல்றாரு, அவர் ஆரோன்கிட்டையும் அவர் எதிர்த்து வந்த அத்தனை பேர் முன்பதாக அவர் சாட்சி கொடுக்கிறார். நீங்க என்னுடைய மோசை குறித்து நீங்க சரியா நிதானிக்கல,
அவனை பத்தி உங்களுக்கு தெரியாது. எனக்கு எல்லாம் தெரியும் மோசேயை பத்தி. அந்த மோசே எப்படிப்பட்டவன் என்று எனக்கு தெரியும். அவர் சொல்றாரு, என் தாசனாகிய மோசேயோ அப்படிப்பட்டவன் அல்ல, என் வீட்டில் எங்கும் உண்மையுள்ளவனாய் இருந்தான். மோசே எங்கும் உண்மையுள்ளவனாய் இருந்தான். யோபு குறித்து கர்த்தர் சாட்சி கொடுக்கிறாரு. எப்படி சாட்சி கொடுக்கிறாரு? அவருடைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வர்றாங்க, அவனுடைய நிலைமையை பாக்குறாங்க. அவன் நிலைமையை பார்த்துட்டு இவன் ஏதாவது தப்பு பண்ணியிருப்பான், இவன் ஏதாவது அக்கிரமம் பண்ணியிருப்பான், அதான் இவனுக்கு இப்படி ஆயிருச்சு அப்படின்னு அவங்க சொல்லிக்கிட்டே போறாங்க, பேசிட்டு போறாங்க. 7 நாள் அளவும் பேசல. அவன் பாடு, யோபுடைய பாடு அவ்வளவு பெரிய பாடு. பார்க்க போன ஃப்ரெண்ட்ஸ் 7 நாளா பேசவே இல்லை. ஒருத்தர் ஒண்ணுமே பேசல. அந்த அளவு ஒரு கொடூரமான ஒரு சூழ்நிலை யோபு காணப்பட்டார். ஒரு பார்க்க முடியாத, பேசக்கூட ஒரு வாரம் அளவுக்கு பேசாத, அப்புறம் தான் பேச ஆரம்பிக்கிறாங்க. ஒன்னொன்னா சொல்லிக்கிட்டே போறாங்க. ஆறுதல் படுத்த வந்தவங்க யோபுவை குறை சொல்லுகிறதையும் அந்த காரியங்களை பார்க்கிறார். ஆண்டவர் சொல்றாரு, நீங்க என்னுடைய யோபுவை போல நிதானமா பேசலப்பா. என்னுடைய யோபு என்ன நிதானமா பேசினார் அப்படின்னு கர்த்தர் அந்த இடத்துல அவர்களை தண்டிக்கிறதை பார்க்கிறோம். கர்த்தர் நம்மை காணுகிற தேவன். எங்கேயும் அவர் கண் போகாத இடம் இல்லை. வேதத்துல எல்லாம் தெளிவா ஆண்டவர் யார பாக்குறாரு? ராஜாக்களை பாக்குறாரு, பெரிய பெரிய ஆட்கள் எல்லாம் பாக்குறாரு கிடையாது. ஈவன் 4th கிரேட், ஈவன் ரொம்ப ஒரு சாதாரண விவசாயி வரைக்கும், நாபோத்தின் தோட்டம் வரைக்கும் அவருடைய கண்கள் போகக்கூடிய கண்களா இருக்குது. ராஜாக்களை பார்க்கிற அதே தேவன் ஏழ்மையான நிலையில் இருக்கிறவர்களையும் அவர் பார்க்க, அவர் ஒவ்வொருவருடைய பேச்சை பார்த்து, ஒவ்வொருவருடைய திங்கிங், ஒவ்வொருடைய பேச்சு, அவர்களுடைய இடையில நடக்கிற உரையாடல்கள் எல்லாவற்றையும் கர்த்தர் பார்க்கிற தேவனா இருக்கிறார். அவர் கேட்கிற தேவனா இருக்கிறார். அவர் சொல்றார் ஒரு ராஜாவை பார்த்து, மெனே மெனே தெக்கே உப்பார்சி, நீ தராசில நிறுக்கப்பட்டு குறைய காணப்பட்டாய். நம்மை காண்கிற தேவன், நம்மை சோதித்து அறிகிற தேவன் நம்மள காரியத்தை நிறுத்து பார்க்கிறார். இந்த நாவினால் நம்ம உடனே நம்ம எல்லாரையும் நம்ம ஜட்ஜ் பண்றோம். இம்மிடியட் ஜட்ஜ் பண்றோம் எல்லாத்தையும். யாரையும் ஆண்டவர் ஜட்ஜ் பண்ற வேலையை நமக்கு அது கொடுக்கவே இல்லை. நம்ம யாரையும் ஜட்ஜ் பண்றதுக்காக அந்த உலகத்துல நாம வரவே இல்லை. அந்த அதிகாரம் நமக்கு கிடையவே கிடையாது. ஏன் நம்ம இந்த உலகத்துல எல்லாரும் வர்ற அத்தனை பேரும் எப்பேற்பட்டவங்களா இருந்தாலும், நம்ம பார்வைக்கு அது அவர் அற்பமானவங்களா இருந்தாலும், ஆனா ஆண்டவர் அவர்களை உண்டாக்கி இருக்கிறார். அவருடைய கரு, ஏன்னா ஆண்டவருடைய பார்வைக்கு ஒரு கரு கூட, ஒரு தாயினுடைய கரு கூட மறைவானது கிடையாது. சங்கீதம் 139 அதிகாரம் 16 வசனத்துல சொல்லியிருக்கிறது, என் கருவை உம்முடைய கண்கள் கண்டது, என் அவயங்களில் ஒன்றாயிலும் இல்லாத போதே அவைகள் அனைத்தும் அவைகள் உருவேற்படும் நாட்களும் உமது புஸ்தகத்தில் எழுதியிருக்கிறது என்று சொல்லியிருக்கிறது. உண்மையாகவே தேவன் தமக்கென்று தாசர்களை தெரிந்து கொள்கிறார், தமக்கென்று தேசத்தை தெரிந்து கொள்கிறார், தமக்கென்று ஒரு ஜாதியை தம்முடைய திட்டத்தை நிறைவேற்றும்படியாக தெரிந்து கொண்டாலும், மனிதனாய் பிறக்கிற அத்தனை பேருடைய பிறப்பு முதற்கொண்டு இறப்பு வரைக்கும் அவருடைய எல்லா காரியங்களையும் குறித்து நம்மளுடைய தேவன் அறிந்தவராய் இருக்கிறார். வசனம் சொல்லியிருக்கிறது, எபிரேயர் 4 வசனத்தை சொல்லியிருக்கிறது, கர்த்தருடைய பார்வைக்கு மறைவான சிருஷ்டி ஒன்றுமில்லை, சகலமும் அவருடைய கண்களுக்கு முன்பாக நிர்வாணமாய் வெளியரங்கமாயும் இருக்கிறது, அவருக்கே நாம் கணக்கு ஒப்புவிக்க வேண்டும். ரொம்ப தெளிவா இருக்கு பாருங்க அந்த வசனத்துல. எபிரேயர் 4 வசனத்துல, கர்த்தருடைய பார்வைக்கு மறைவான சிருஷ்டி ஒன்றுமில்லை. ஃபன்னி திங்ஸ். சில வேளையில யோசிச்சேன், ஆண்டவருடைய கண்கள் எல்லா இடத்துக்கும் வருமா? நம்ம பாத்ரூம் போறோம், பெட்ரூம் போறோம், அங்கேயுமா வரும், எல்லா இடத்துலயும் வரும். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. அவர் மனுஷனை உண்டாக்கினவர், மனுஷனை பழுகவும் பெருகவும் பண்ணுகிற தேவன். எலியா தீர்க்கதரிசி குறித்து அந்த ராஜா சொல்றான், நம்ம இங்க பிளான் போடுறதுலாம் அந்த ராஜாக்கு எப்படியா தெரியும், இஸ்ரேல் ராஜாக்கு? அப்போ ஒருத்தர் சொல்றாரு, ராஜாவே, நீர் உங்களுடைய மனைவி இடத்துல பள்ளி அறையில பேசுறது கூட கர்த்தருக்கு மறைவா இருக்காதுப்பா, எல்லாமே அவருக்கு தெரியும் அப்படின்னு சொல்றாரு. அவருடைய கண்களுக்கு மறைவான காரியம் ஒன்றுமே இல்லை, ஒன்றுமே இல்லை.
பாத்ரூம் போனாலும் கண்கள் அங்கே இருக்கிறது. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதா. சவுல் மலைஜலாதிக்கு போகிறான். அங்கே தாவீது அங்கே அவனுடைய சால்வை அறுத்துக் கொள்கிறான். இந்த காரியத்தை பார்க்கிறோம். மலை ஜலாதியில போயிருக்கிற ராஜாக்களை அவனுடைய சேனாதிபதி போய் அவர்களை கொன்று போடுகிறதையும் வேதத்துல எழுதியிருக்கிறது. அவருடைய கண்களுக்கு மறைவான இடம் ஒன்று. ஏன் பார்க்கிறாரு? ஏன் கர்த்தர் பார்க்கணும்? வசனத்திலே தெளிவாக இது எழுதியிருக்கிறது. அவருடைய கண்கள் ஏன் பார்க்கிறது? நமக்கு பாதுகாப்பு கொடுக்கும்படியாக, நம்மை உயர்த்தும்படியாக, நமக்கு உதவும்படியாக, நமக்கு பலன் அளிக்கும்படியாக, நமக்கு அந்த நியாயத்திற்கும்படியாக, எதிரிகளிடத்திலிருந்து நம்மை காப்பாற்றும்படியாக அவருடைய கண்கள் எப்பொழுதும் நம் மேல பதிக்கப்பட்டிருக்கிறது என்று வேதத்தில் சொல்லியிருக்கிறது. முன் முன் சொன்னது போல லேவியராகமம் 26வது அதிகாரம் 9வது வசனத்தில் சொல்லியிருக்கு, நான் உங்கள் மேல் நான் கண்ணோக்கமாய் இருந்து உங்களை பழுகவும் பெருகவும் பண்ணி உங்களோடு என் உடன்படிக்கை திடப்படுத்துவதற்காகவும் கர்த்தருடைய கண்கள் எப்பொழுதும் நம்மை நோக்கி கொண்டிருக்கிறது. யார் எப்படி வேணாலும் நம்மளை பார்க்கட்டும், ஆனா ஒரு காரியத்தை நாம் மறக்கவே கூடாது. கர்த்தருடைய கண்கள் நம்மை காண்கிறது, நம்மை நிறுத்து பார்க்கிறது, நம்மை சோதித்தறிகிறது. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த எப்படி பார்க்கிறார் ஆண்டவரு? ஒவ்வொரு காரியத்தையும் ரொம்ப டீட்டெயிலா பார்க்கிறார். A to Z. நீங்க மூச்சு விட்டா கூட பார்க்கிறார், கேட்கிறாரு, அதை பார்க்கிறார். இஸ்ரவேல் ஜனங்களுடைய அந்த நீண்ட பெருமூச்சை பார்த்து அங்க மோசேய ஆண்டவர் மோசே அங்க அனுப்பி கொடுக்கிறார். தம்முடைய ஜனங்களுடைய நீண்ட பெருமூச்சை கேட்டு அவள் படுகிற பாட்டை பார்த்து கர்த்தர் அவள் டீட்டெயிலா பார்க்கிற கர்த்தர். டீட்டெயில்டா பார்க்கிற காரியங்களுக்கு ஒரு சின்ன எக்ஸாம்பிளுக்கு நான் உங்களுக்கு சொல்ல முடியும். ரெண்டு ராஜாக்கள் 18, 19, 20 அதிகாரங்களில் அங்க ஒரு இன்சிடென்ட் நம்ம பார்க்கிறோம். எசேக்கியா ராஜா, யூதரின் மேல ராஜாவாக இருந்தவர் எசேக்கியா ராஜாவை குறித்து பார்க்கிறோம். அப்பொழுது அசீரிய ராஜா சனகரிப் தன்னுடைய ஸ்தானாதிபதிகளை அனுப்பி, ராப்சாக்கே மெயின் ஆளு, அவர் அனுப்பி அவன் யாரு யாரு அங்க யகுதியோடைய யோசபாத்துக்கிட்ட போய் நீ சொல், நீ எனக்கு சரண்டர் ஆக சொல் அப்படின்னு சொல்லிட்டு அங்க அனுப்பி பார்க்கிற ராப்சாக்கே அங்கே காரியங்களை சொல்லும் பொழுது அவன் அந்த ராப்சாக்கே எல்லாரும் தூஷிக்கிறான். அந்த யூதருடைய ராஜாவை தூஷிக்கிறான், அந்த மக்களை தூஷிக்கிறான். இதுவரைக்கும் சொல்றான், உங்களுடைய கர்த்தர் தான் என்னைய அனுப்புனாரு, உங்களை தோற்கடிக்கும்படியாக, உங்களை அடிமைப்படுத்தும்படியாக உங்க ஆண்டவர் சொல்லாமல நான் இங்க வரைக்கும் வந்தேன் அப்படின்னு சொல்லி அவன் தூசிக்கிறதை அங்கே பார்க்கிறோம். தேவன் எல்லாவற்றையும் பார்க்கிறார், எல்லாவற்றையும் விவரமாக அவர் பார்க்கிறார். இவர் யோசபாத் அந்த ராப்சாக்கே கொடுத்து விட்ட அந்த நிருபத்தை பிரித்து வைத்து தேவனுடைய ஆலயத்துல ஜெபிக்கிறதை பார்க்கிறோம். ஆனால் அந்த யோசபாத்தை குறித்து என்ன சொல்லி இருக்கிறது என்றால், இந்த யோசபாத் எப்படிப்பட்ட மனுஷனா, அவன் ஒரு செம்மையான ஒரு மனுஷனா இருந்தார். வேதத்துல 18வது அதிகாரம் 3வது வசனத்துல இருந்து நீங்க அவர் பாத்தீங்கன்னா, இந்த எசேக்கியா ராஜா எப்படிப்பட்ட ராஜான்னா, அவர் ஒரு செம்மையா இருந்தார். செம்மையா காரியங்களை அவர் நடப்பித்தார். தேவனுடைய பார்வையில செம்மையான காரியங்களை செய்தார். விக்கிரகங்கள் மேடைகளை அகற்றினார். மோசே நிறுத்தின அந்த சர்ப்பத்தூணை மக்கள் எல்லாம் நிகுஸ்தான் என்று பெயரிட்டு அதை வணங்கி கொண்டிருந்தார்கள், அதையும் அகற்றி விட்டான். அவர்கள் அதை விக்கிரக ஆராதனையாய் மாற்றியிருந்தார்கள், அதையும் அகற்றி விட்டான். இந்த காரியத்துல பாக்குறார் எசேக்கியா ராஜா எப்படிப்பட்ட ராஜாவா இருக்கிறான்னு சொல்லிட்டு. அதே போல 5வது வசனத்தில் எழுதிருக்கு, அவன் கர்த்தரே நம்பி இருந்தான். அதே போல அசிரியாவை நான் சேவிக்க மாட்டேன், என் தேவன் என்னை காக்க வல்லமை இல்லவர் அப்படின்னு சொல்லி நான் அவனுக்கு தண்டனை செலுத்த மாட்டேன் அப்படின்னு சொல்லி அவன் அதுலயே ரொம்ப ஸ்ட்ராங்கா இருந்தான். கர்த்தரே சார்ந்து 6வது வசனத்துல அவன் கர்த்தரே சார்ந்து கொண்டான் என்று இப்படிப்பட்ட உறுதியா இருந்த அந்த சூழ்நிலை 14வது வருஷத்துல, அவன் யூதருக்கு ராஜாவா இருந்த 14வது வருஷத்துல என்ன நடந்ததுன்னு தெரியல. அசீரிய ராஜா அவன் வருகிறான். அவன் அந்த இஸ்ரவேலை பிடித்துக்கொண்டு, சமாரியாவை பிடித்துக்கொண்டு மறுபடியும் யூதரை முற்றுகையிடுகிறான்.
முற்றுகையிட்டு எனக்கு இவ்வளவு நீ வந்து பொன்னையும் வெள்ளையும் கொடுக்கணும்னு சொன்னா அவனிடத்துல அந்த இடத்துல ஒன்றும் இல்லை. இருந்ததெல்லாம் அரண்மனையில கொஞ்சம் பொன்கள், கர்த்தருடைய தேவாலயத்துல கதவுகளிலும் தூண்களிலும் இருந்த அந்த பொன்னை எடுத்து அவனுக்காக அதை கொடுத்தான். அதன் வேறு வழி இல்லாமல் அதை கொடுத்து விட்டான். ஆனால் அவன் அழுகிறான், அழுது கொண்டே இருக்கிறான். தன்னுடைய மக்களும் அந்த ரெட்டுடுத்தி கொண்டு தேவனுடைய சமூகத்திலே அழுதாலும் இந்த காரியத்தை செய்து கொண்டு இருக்கிறான். எல்லாவற்றையும் கொடுத்தான். அதே போல கர்த்தரிடத்திலேயும் சொன்னான். கொடுத்தது மட்டும் இல்ல, கர்த்தரிடத்திலே சொல்லி, ஆண்டவரே எங்களுக்கு ஏதாவது ஒரு வழி செய்யுங்க கர்த்தாவே அப்படின்னு ஜெபிக்கிறத பார்க்கிறோம். அவன் வந்து ராஜாக்களையும் அந்த யோசபாத்தையும் ராஜாக்களையும் அவன் நிகழ்ந்து பார்க்கிறான். ஆனா கர்த்தர் அதை பார்க்கிறார். இந்த அசிரிய ராஜாவை குறித்தும் ராப்சாக்கை குறித்தும் ஆண்டவர் சொல்றார். அவருடைய தன்னுடைய காரியத்தை ஏசாயாவின் மூலமாக இந்த காரியத்தை அதை எசேக்கியாவுக்கு தெரியப்படுத்துகிறார். நீ பயப்படாதப்பா, அவன் வந்து அப்படி சொல்லிட்டு போறான், பயப்படாத. அதை சொல்லி நான் எப்படிப்பட்ட தேவன் என்பதை 19 அதிகாரம் 20 25 வசனத்துல வரை சொல்றார். நான் அனுமதி இல்லாம இந்த ராப்சாக்கி இந்த அசிரிய ராஜா யாரும் எதையும் எந்த மக்களையும் ஒன்றுமே செய்ய முடியாது. மற்ற ராஜாக்களை பிடித்தான் உண்மைதான், இஸ்ரவேலை பிடித்துக் கொண்டான் உண்மைதான். ஆனால் அவர்கள் எல்லாம் என்னுடைய பார்வைக்கு பாவம் செய்ததுனால நானே அவர்களை அவருடைய கரங்களிலே ஒப்பு கொடுத்தேனே. ஆனா நீ அப்படி கிடையாது. நீ என்னையே நம்பி இருக்கிற, என்னையே நீ சார்ந்து கொண்ட, நீ எனக்காக வைராகியம் பாராட்டின. ஆண்டவர் சொல்றாரு, அவன் உனக்கு விரோதமாய் வருவதில்லை. அவன் ஒரு செய்தியை கேட்டு அவன் என்ன செஞ்சிருவானா, திரும்பி போயிடுவான் அப்படின்னு சொல்றாரு ஆண்டவர். தைரியப்படுத்துறாரு அங்க எசேக்கியாவை. அவனுடைய பேசின ஒவ்வொரு வார்த்தையும் நான் கேட்டேன், எல்லாவற்றையும் கேட்டேன். அவன் சொன்ன ஒவ்வொரு வார்த்தையும் நான் கேட்டேன். ஆனா உன்னை அவன் அசிரியன் கையிலே நான் உன்னை ஒப்பு கொடுப்பதில்லை என்று சொல்லி ஆண்டவர் அவனை தைரியப்படுத்தினார். ஒரே இரவுல அசிரிய ராஜா அங்க யுத்தம் நடந்துட்டு இருக்குது. எகிப்திய ராஜா அங்க வந்த உடனே அவன் யுத்தத்துக்கு போனோம், அங்க போயிட்டான். சனகரிப்பு அந்த இடத்துக்கு கடந்து போனோன்னு ராப்சாக்கை மறுபடியும் அந்த இடத்தை கடந்து ராஜாவிடத்துல போக வேண்டிய யுத்தத்திற்கு போக வேண்டிய சூழ்நிலை வந்த பொழுது ஆண்டவர் சொல்கிறார், அந்த இடத்துல அவனுக்கு அந்த ராப்சாக்கையின் மூலமாய் அவனை வந்து அந்த சனகரிப்பை நான் அவனை அந்த யுத்தத்திலே 1,80,000 பேர் ஒரே இரவில் கர்த்தருடைய தூதன் அவன் அடித்து கொன்று போட்டான் என்று தேவ வசனத்துல பார்க்கிறோம். தேவனுடைய கண்கள் நம்மை பாதுகாக்கும்படியாக, நம்மை பழுக பெருக பண்ணும்படியாக அவருடைய கண்கள் எப்பொழுதும் நம்ம மீது பதிக்கப்பட்டிருக்கிறது. ராஜாக்களை மாத்திரமல்ல, சாதாரண மக்களையும் தேவனுடைய கண்கள் கண்டது. மனுஷன் பார்க்கிற பிரகாரம் வேறு, தேவன் பார்க்கிற பிரகாரம் வேறு. விசேஷமாக நம்மளோட புதிய ஏற்பாட்டுல சில 2 இன்சிடென்ட்டை சொல்லி நான் முடிக்க விரும்புகிறேன். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இந்த மார்க்கு 12வது அதிகாரம் 42வது வசனத்துல அங்க ஒரு இன்சிடென்ட் இருக்குது, உங்களுக்கு நல்லா தெரியும். 12வது அதிகாரம் 41வது வசனத்திலிருந்து 44வது வசனத்துல அங்க ஒரு விதவை என்ன செய்யறாங்க, சாதாரண ஒரு விதவை. அவ வந்து காணிக்கை போடுற அந்த காணிக்கை பட்டியல காணிக்கை போடுற காரியத்தை அங்க பார்க்கிறோம். இந்த அங்க ஐஸ்வர்யவான்களும் அந்த சபையில இருந்தாங்க, விதையும் அந்த சபையில இருந்தாங்க. கர்த்தர் அதை பார்க்கிறார். முதலாவது தேவனுடைய கண்கள் எதை காண்கிறது, அவரோட ஆலயத்தில் தூக்குநூலை பிடித்திருக்கிற செருபாபேலை பார்த்திருக்கிறது. இப்ப கர்த்தருடைய கண்கள் எதை பார்க்கிறது அப்படின்னா, காணிக்கை பட்டியை பார்த்துட்டு இருக்குது. யாரு எப்படி கொடுக்குறா. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. நாம் கர்த்தருக்கு என்று எதை கொடுக்கிறோம், எப்படி கொடுக்கிறோம். ஐஸ்வர்யவான்கள் எனக்கு ஆண்டு கொடுத்திருக்கிறது, அதுல இருந்து அவர்களும் அதிகமாய் போட்டார்கள் என்றுதான் வசனத்துல இருக்கிறது. ஐஸ்வர்யவான்களும் அதிகமாக காணிக்கை போட்டார்கள் என்று சொல்லி இருக்கிறது. அதே நேரத்துல இந்த விதவையானவள் ஒரு துட்டுக்கு சமமான 2 காசு அவள் அந்த காணிக்கை பட்டியல போடுறத ஆண்டவர் பாக்குறாரு. பார்த்துட்டு சொல்றாரு, இதுல அதிகமா காணிக்கை போட்டது யாரு சொல்றார். சாட்சி கொடுக்கிறார், கர்த்தர் சாட்சி கொடுக்கிறார், புகழ்றாரு. அங்க கர்த்தர் சாட்சி கொடுக்கிறார். எப்படி சொல்கிறாருன்னா, மற்ற எல்லாரையும் பார்க்கிலும் இந்த ஏழை விதவை அதிகமாக போட்டுட்டான்னு சொல்றாரு. எல்லாரும் தன்னுடைய பரிபூரணத்திலிருந்து போட்டாங்க.
அவங்களும் போட்டாங்க. அவங்களும் காணிக்கை போட்டாங்க உண்மைதான். அதையும் நான் பார்த்தேன். பரிபூரணத்துல இருந்து எடுத்து போட்டாங்க. ஆனா இவா தன் ஜீவனத்திற்கு உண்டாயிருந்ததெல்லாம் போட்டுட்டான்னு சொல்லி ஆண்டவரு பார்க்கிறாரு. நீங்க ஆண்டவருக்கு என்று படுகிற பிரயாசம். எல்லாருமே பிரயாசப்படுறோம். ஆனா எந்த விதத்துல பிரயாசப்படுறோம்னு கர்த்தர் பார்க்கிறாரு. எல்லாரும் காணிக்கை குடுக்குறாங்க. நானும் காணிக்கை குடுக்குறேன். ஆனா அதை எந்த சூழ்நிலை, எப்படிப்பட்ட காரியத்திற்காக நம்ம அந்த காணியத்துக்கு காணிக்கையை குடுக்குறோம் அப்படின்னு சொல்லின்னு ஆண்டவர் நம்ம பார்க்கிறார். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவது. அங்கே கர்த்தர் புகழுகிற ஒரு காரியத்தை அங்க பார்க்கிறோம். மனுஷர்கள் பார்க்கிற பிரகாரம் வேறு. மனுஷர் பார்க்கிற தேவனுடைய பார்வையுடைய வேறு. பாஸ்டர் எல்லாம் பார்ப்பாங்க. விதவையா எவ்வளவு காணிக்கை போடும் பாவம் அந்த அம்மா. ஐஸ்வர்யவான்களா சபைக்கு வந்திருக்கிறாங்களா நிறைய பேரு, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், இன்னைக்கு ஒரு நல்ல காணிக்கை கிடைக்குமே அப்படின்னு பார்ப்பாங்க. ஆனா கர்த்தர் நம்முடைய நிலைமை என்ன, நம்முடைய குடும்ப நிலைமை என்ன, நம்முடைய வருமானம் என்ன, அந்த வருமானத்திலிருந்து கர்த்தருக்கு நாம் எவ்வளவு எப்படி எந்த மனநிலையோடு கூட கொடுக்கிறோம் என்பதே தேவன் அறிந்திருக்கிற தேவனாய் அவர் இருக்கிறார். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதா. இன்னொரு காரியம், ஆண்டவர் ராஜாக்களை பார்க்கிறார், மனுபுத்திரர் பார்க்கிறார், பூமி எங்க பார்க்கிறார், நல்லோரையும் தீயோரையும் பார்க்கிறார், ஒரு சாதாரண விதவையும் பார்க்கிறாரு, அங்க ஒரு சாதாரண விபச்சாரியை கூட ஆண்டவர் பார்க்கிறார். எப்படி பார்க்கிறார்? கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாதாக. லூக்கா எழுதின சுவிசேஷம் 7வது அதிகாரம், லூக்கா எழுதின சுவிசேஷம் 7வது அதிகாரம் 36ல இருந்து 50 வசனம் வரைக்கும் ஒரு சின்ன இன்சிடென்ட். எல்லாருக்குமே தெரிஞ்ச இன்சிடென்ட்ஸ் தான். அநேக பிரசங்கங்களை குறித்து இந்த காரியங்கள் எல்லாம் நம்ம பார்த்திருக்கிறோம். தேவனுக்கு என்று எப்படி கொடுக்கிற காரியங்கள், மன்னிக்கிற காரியங்கள், ரட்சிப்பின் காரியங்கள், எல்லாவற்றையும் அந்த இடத்துல பலவித கோணத்துல அநேக பேர் பிரசங்கம் பண்ணியிருக்கிறது பார்த்திருப்பீங்க. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாது. எனக்கு கிடைத்த இந்த ஒரு சின்ன வெளிச்சத்தை உங்களிடத்தில் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். அங்கே லூக்கா எழுதுகிறார், அவருடைய ஆண்டவர் பரிசேயருடைய வீட்டுல ஒரு பந்தி இருக்கிறார். அழைச்சிருக்கிற ஆண்டவரே எங்க வீட்டுக்கு வாங்க அப்படின்னு அழைக்கிறாரு. ஆண்டவர் போறாரு அந்த பந்திக்கு. அந்த பந்தியில போனப்ப ஒரு பாவியான ஸ்திரீ வர்றா. அந்த பாவியான ஸ்திரீ வந்து அவர் பின்னாடி நின்னே அழுதுட்டு அவர் கண்ணீரெல்லாம் அந்த கண்ணீரினால் அவருடைய கால்களை நனைத்து தன்னுடைய தலைமயிரினாலே இந்த காலை நனைக்கிறதுக்கு எவ்வளவு தண்ணி வேணும்? கிட்டத்தட்ட ஒரு சொம்பு தண்ணி வேணும் நம்ம சொல்ல போனா. ஒரு காலை நனைக்கிறதுக்கு அவ்வளோ கண்ணீர் வடிக்கிறா. அவ்வளோ கண்ணீர் வடிக்கிறா. அவ்வளவு கண்ணீர் வடித்து அதை தன்னுடைய தலைமயிரினால அதை துடைத்து அவ என்ன செய்யறாளாம்? பாதங்களை முத்தம் செய்து அந்த பரிமளத்தை எங்க ஊத்துறாளாம்? தலையில கிடையாது, கால்ல. கால்ல அந்த அந்த காஸ்ட்லி அந்த தைலத்தை என்ன செய்யறான்? கால்ல ஊத்தி அதை வந்து அவர் செய்யற காரியங்களை பார்த்துட்டு எல்லாரும் மனசுல நினைக்கிறாங்க, சொல்லிக்கிறாங்க, மனசுகளே சொல்றாங்க, இவளை தொடுகிற ஸ்திரீ இன்னாள் என்றும் இவள் எப்படிப்பட்டவள் என்றும் அவருக்கு தெரிந்திருக்காதா அப்படின்னு சொல்லி பாக்குறாங்க. இப்ப மக்களுடைய ஆங்கிள் என்ன, அவருடைய பாக்குற அந்த கோணம் என்ன? இவ ஒரு விபச்சாரி, அந்த கோணத்துல பாக்குறாங்க. ஆண்டவர் சொல்றாரு, நீ தண்ணி கூட குடுக்கலப்பா, இவ கண்ணீராலேயே என் காலை கழுவுனா. நீ என் தலையில நீ நீ ஒரு முத்தம் கூட பண்ணல. ஏன்னா இஸ்ரேல் தேசத்துல முத்தம் கொடுப்பாங்க. இவ பாரு, இவ வந்து ஓயாம முத்தம் கொடுத்தா. என்னுடைய நீ வந்து தலையில என் தலைக்கு என்ன கொடுக்கல, பரிமள தைலத்தால என் காலையை புகழ்ற. இந்த நாளில கர்த்தர் நம்மை காண்கிற தேவனாய் இருக்கிறார். இன்னொரு காரியம் கூட இருக்குது, நேரம் இல்ல. நோட் பண்ணி கொள்ளுங்க தயவு செய்து. மத்த 26,6 வரைக்கும். அங்கேயே ஒரு சகோதரி உயர்ந்த விதமான அந்த பரணி கொண்டு வந்த அந்த பரிமள தைலத்தை அங்க கொடுக்குறா. சில பேர் சொல்றாங்க, இதை தரித்திரருக்கு கொடுக்கலாமே. ஆண்டவர் சொல்றாரு, இல்லப்பா, அவன் நற்கிரியை செஞ்சிருக்கிறா. தரித்திரர் எப்போதும் உங்க கூட இருப்பாங்க, ஆனா நான் எப்போதும் உங்க கூட இருக்க மாட்டேனே. என்னை அடக்கம் பண்ணும்படியாக இவள் தீர்க்க தரிசனமாக
அந்த தைலத்தை என் மேல வார்த்தைன்னு சொல்லி அங்கேயும் ஆண்டவர் புகழ்கிறதை பார்க்கிறோம். கர்த்தருடைய நாமத்திற்கு பயந்து கொண்டதால் இந்த நாளில கர்த்தர் இந்த வசனத்தின் மூலமாய் உங்களோடு கூட தொடர்ந்து பேசும்படியாக கர்த்தரிடத்துல ஜெபித்து நான் முடிக்க விரும்புகிறேன். நம்ம எல்லோரும் ஜெபிக்கலாம். அன்புள்ள தகப்பனே, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். நன்றி நன்றி ஆண்டவரே. இந்த நாளிலே கூடிய நம்முடைய பிள்ளைகளுக்காக ஸ்தோத்திரிக்கிறேன். நீர் அவர்களோடு பேசி இருக்கிறீர் ஆண்டவரே. உம்முடைய கண்கள் எங்களை காண்கிற கண்களாய் இருக்கிறது ஆண்டவரே. அப்பா, துதிக்கிறோம் ஐயா, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. நீர் காண்கிறீர் என்ற பயத்தோடு கூட எங்கள் வாழ்நாளை நாங்கள் நடத்த, உமக்கென்று ஜீவிக்க கர்த்தாவே ஸ்தோத்திரிக்கிறோம். அப்பா, எங்களுக்கு உதவி செய்யும். அநேகர் பார்வைக்காக நீண்ட ஜெபம் பண்ணுகிற இந்த உலகத்துல அப்பா ஸ்தோத்திரம், ஜெபிக்காமல் கூட தன்னுடைய வாயை திறக்காமல் தன் கண்ணீரனாலே ஆண்டவரே தன்னுடைய உள்ளத்தை இருதயத்தை வெளிப்படுத்தின தங்களுடைய வறுமை நிமித்தம் தங்கள் கைகளை திறந்து அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே, இவளை குறித்து எங்கெல்லாம் இட சுவிசேஷம் பிரசங்கிக்கப்படும் அங்கெல்லாம் இவளுடைய பேரும் பிரசங்கிக்கப்படும் என்ற ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை உம்முடைய பிள்ளைகளுக்கு கொடுத்தீரே. நீர் புகழுகிற பிள்ளைகளாக ஆண்டவரே நாங்கள் வாழ, நாங்கள் ஜெபிக்க, உமக்கென்று அப்பா கொடுக்க நீர் எங்களுக்கு உதவி செய்யும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா ஆமே ஸ்தோத்திரிக்கிறோம் ஐயா. ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் பெரிய இந்த கிருபைகளை தாரும். உம்முடைய ராஜ்யத்திற்கு நீர் புகழுகிற பிள்ளைகளாக அப்பா, நீர் பழுக பெருக பண்ணுகிறவர்களாக அப்பா, உத்தமர்களாக ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீ நிலைநிறுத்தும்படியாக நான் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. மன்னன் குடும்பத்தாரையும் கலந்து கொண்ட ஒவ்வொரு பிள்ளைகளோட குடும்பத்தையும் கர்த்தர் ஆசீர்வதித்து செழிக்க பண்ணும்படியா ஜெபிக்கிறேன். பிள்ளைகளை எல்லாம் ஆண்டவரோட வீட்டார் யாவரையும் கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படியா ஜெபிக்கிறேன். பலவீனமாய் இருக்கிறவர்களுக்கு கர்த்தர் பலனை கொடுத்து ஆண்டவரே மான்கால்களை போல ஆண்டவரை மாற்றி ஜெபிக்கிறவர்களாக உமக்கென்று ஓடுகிறவர்களாக அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே நீ உதவி செய்யும்படியா ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. அப்பா, எங்களை தாழ்த்துகிறோம் ஐயா. ஆண்டவரே ஆண்டவரே நாங்கள் இன்னும் உமக்காக நாங்கள் இதுவரை செய்தது ஒன்றுமே இல்லை கர்த்தாவே. இன்னும் உமக்காக பெரிய காரியங்களை செய்ய எங்களுக்கு உதவி செய்யும். எல்லா துதி கன மகிமை உமக்கே எடுக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமையுண்டாகட்டும். இந்த நாளிலும் நம்ம மத்தியில ஆண்டவருடைய வார்த்தைய பகிர்ந்து கொண்ட சகோதரிக்கு நன்றி சொல்றேன். அதோடு அவங்க நிக்கிற பணித்தளம் ரொம்ப கரடு முரடான இடம், லேசான இடம் கிடையாது. பயங்கரமான ஒரு இடத்துலதான் அவங்க நிக்கிறாங்க. கொடுத்த பொறுப்பும் மேன்மையான பொறுப்பு. ஆகையினால உங்களுடைய ஜெபம் தேவை. சகோதரிக்காக ஜெபம் பண்ணுங்க. இந்த அவங்களுடைய ரீஜன் சோனல்ல இருக்கிற இடத்துல குட்டவுனாங்கிற இடத்துலதான் முதல்ல ஆண்டவர் எங்களுக்குள்ள ஒரு தரிசனத்தை கொடுத்து சர்ச்சை கட்ட கர்த்தர் கிருபை தந்தார். அதுக்கு பின்னாலதான் சர்ச்சை கட்டணுங்கிற எண்ணமே எனக்குள்ள வந்துச்சுது. ஆனா சர்ச்சை கட்டணும்னு சொன்னா ஃபைனான்ஸ்ல நான் தனிப்பட்ட முறையில ரொம்ப பெரிய ஆள்லாம் கிடையாது. ஏன்னா என் மனைவி ஒரு மெட்ரிகுலேஷன் ஸ்கூல் டீச்சர் தான். நான் சம்பளம் வாங்காம தான் ஊழியத்துல இருந்து இன்னைக்கு வரைக்கும் இருந்துகிட்டு இருக்கிறேன். அப்படிப்பட்ட சூழ்நிலையில இந்த குட்டவுனாங்கிற பகுதிக்கு நானும் ஒரு 6 சகோதரர்களுமாக கடந்து செல்ல கர்த்தர் கிருபை பாராட்டினார். குளத்துக்கரை கம்மாக்கரைன்னு சொல்லுவாங்க. இதுல எங்களுடைய ஜீப் கடந்து செல்கின்ற வேளையில இந்த பக்கமும் பள்ளம், இந்த பக்கமும் பள்ளம். இந்த குளத்துக்கரையில போகும்போது ஜீப் 2 அடி இறங்கும், பிறகு மேல தூக்கும், அதுக்கப்புறம் 3 அடி இறங்கும். இப்படியே குதித்து குதித்து கடந்து செல்கின்ற நேரம் மழை பெஞ்சிருச்சுது. பீகார்ல அந்த ஏரியால உள்ள மணல் மழை பெஞ்சாச்சுன்னா ஸ்லிப் ஆக்கிறோம். ஆனா நாங்க சென்ற ஜீப் சுபத்திரமா குட்டவுனா செல்ல கர்த்தர் கிருபை பாராட்டினார். லேசா ஸ்லிப் ஆகியிருந்தாலும் நாங்க அவ்வளவு பேரும் உயிர் பிழைப்பதற்கு வாய்ப்பு இல்லை. அப்படிப்பட்ட இடத்துக்கு ஆண்டவர் எங்களை அழைத்து சென்றார். முதல்ல சர்ச்சை கட்டணும். அதுக்கு அடுத்து குட்டவுனால ஊழியத்தை நிறைவேற்றிட்டு நாங்க மதுபனி வரணும்னு சொல்லி இரவு கிளம்புறோம்.
அங்க சாக்கடையில எங்களுடைய ஜீப் பதிந்து விட்டது. பதிந்து நிக்கிறதுக்கு அப்புறம் 2 மணி நேரம் போராடுறோம். ஆனா ஜீப்பை தூக்க முடியல. ஆனா கடைசியில தூக்கி நிப்பாட்டினதுக்கு அப்புறம் அங்குள்ள மக்களே சாப்பாடு கொடுத்து எங்களை தங்க வைக்கிறதுக்கு ஒரு சத்திரத்துல, ஸ்கூல்ல வாசல்ல திண்ணையில படுக்கிறதுக்கு இடம் பண்ணி ராத்திரி ஃபுல்லா எங்களுக்கு பாதுகாவலா நின்னாங்க. இத ஆண்டவர் மனதில் கொண்டு இதுல ஒரு சர்ச்சை கெட்டணும்பான்னு சொல்லி தரிசனத்தை கொடுத்தார். நான் ஆண்டவரே உம்முடைய சித்தம் ஆக கடவுதுன்னு சொல்லி விட்டுட்டேன். ஆனா தேவன் இதற்கென்று ஆயத்தப்படுத்தின ஒரு இடம் ஒண்ணு உண்டுன்னா, மதுரைக்கு பக்கத்துல மானாமதுரையில போற வழியில திருப்போணம் ஒரு சின்ன கிராமம் உண்டு. இந்த திருப்போணத்துல மாரநாதா சர்ச் உண்டு. வீட்டு மாடியில ஒரு 10 பேர் கூடி ஆராதிக்கிற ஒரு இடம் உண்டு. அந்த இடத்துல உள்ள பாஸ்டர் வந்தாங்க. வந்து என்னை மீட் பண்ணி ஒரு அமௌண்ட்டை கொடுத்துட்டு போனாங்க. ஒரு பெரிய தொகைய கர்த்தர் கொடுத்தார். அதன் மூலமாகத்தான் குட்டவுனால சர்ச்சை கட்டப்பட்டது. ஆனா அவங்க கொடுத்துட்டு போனாங்க. ஆண்டவரோ அவங்களுடைய கொடுத்த தன்மைய உணர்ந்து இன்னைக்கு திருப்போணத்துல அதே சர்ச்சு ஒரு 20 சென்ட் லேண்ட்ல மிக அருமையாக நேர்த்தியாக கட்டி முடிக்கப்பட்டதோடு மாத்திரமல்ல, பிரான்ச் சர்ச்சஸையும் ஆண்டவர் ஏற்படுத்தி தந்தார். இத கர்த்தருடைய நாமம் மகிழ்ப்படும் வகையில இந்த நாள்ல சாட்சியா பகிர்ந்து கொள்றேன். அதுக்கப்புறம் தான் பார்க்கும்போது நேபாளத்துக்குள்ளேயும் நாங்க கடந்து சென்றோம். ஜெய்நகர், ராஜ்நகர், ஷகர்ஷா போன்ற பகுதிகளிலையும் சர்ச்சஸை கட்டி முடித்து இன்னைக்கு தேவனுடைய பிள்ளைகள் கூடியிருப்பதற்கு ஆராதனை ஸ்தலங்களை உருவாக்குவதற்கும் கர்த்தர் கிருபை தந்தார். ஆகையினால உங்கள்கிட்ட ஒரே ஒரு காரியம் கேட்கறதெல்லாம் ஜெபம் பண்ணுங்க. பணம் கொடுங்கன்னு சொல்லி கேட்கல, ஜெபம் பண்ணுங்க. கர்த்தர் ஜெபித்த கேட்டதோடு மாத்திரமல்ல, மகிமையான காரியத்தை செய்வார். ஏன்னா இந்த மைத்திலி மொழி பேசக்கூடிய மக்கள் மத்தியில முன்னால ஒரு பெரிய ஆர்கனைசேஷன் உள்ள வந்தாங்க. கனியற்ற பால் நிலம்னு சொல்லி போட்டுட்டு போயிட்டாங்க. ஆனா தேவன் இன்னைக்கு ஒரு வனாந்தரத்தை செழிப்பாக்குனது போல இன்னைக்கு செழிப்பாக்கி ஆண்டவருடைய பிள்ளைகள் கூடி ஆராதிக்கிறாங்க. ஜெபம் பண்ணுங்க. நக்சலைட்டுகள் உண்டு, தீவிரவாதிகள் உண்டு, பல எதிர்ப்புகளும் உண்டு. ஜெபம் பண்ணுவோம். எல்லாரும் நாம ஜெபிக்கும் போது சத்துருவையும் அவருடைய கிரியைகளையும் மிதிக்க, ஜெயிக்க கர்த்தர் பலன் தருவார். தொடர்ந்து கலந்து கொண்ட தேவ பிள்ளைகள் ஒவ்வொருத்தருக்கும் நான் நன்றி சொல்றேன். அடுத்த வாரம் நாம இதே நேரத்துல சந்திக்கும் போது உங்களோடு தேவனுடைய வார்த்தைய நானே பகிர்ந்து கொள்றேன். ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவர் ஏற்ற விதமா வார்த்தையை தரணும். நாம ஆண்டவருக்குள்ள வளர, நம்ம ஆண்டவருக்குள்ள பெருக, கனி கொடுக்க நம்மை பயன்படுத்துவாராக. கலந்து கொண்ட ஒவ்வொரு தேவ பிள்ளைகளுக்கும் நன்றி சொல்றேன். சகோதரிக்கும் நான் நன்றி சொல்றேன். தேங்க்யூ சோ மச். தேங்க்யூ.